அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொந்தம் பந்தங்களை அனுசரித்து வாழ வேண்டும். கூட பிறந்த சகோதர சகோதரிகளை அனுசரித்து வாழ வேண்டும். தாய் தந்தைகளை அனுசரித்து வாழ வேண்டும். இதுதான் தீன் சொல்லிக் கொடுக்கின்றது. அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கின்றான் தீனை கொண்டு வாழ்வதற்காக, ஈமானை கொண்டு வாழ்வதற்காக. ஈமான் என்பது அனைவர்களையும் அனுசரித்து வாழ்வது தான் ஈமானாக இருக்கின்றது. தீன் என்பது அனைவரையும் அனுசரித்து, அனைவருக்கும் மரியாதை கொடுத்து, மதிப்பை கொடுத்து, கண்ணியத்தை கொடுத்து வாழ வேண்டும். பெரியவர்களை அன்பு பாராட்ட வேண்டும், கண்ணியம் தர வேண்டும். சிறியவர்களை அன்பு பாராட்ட வேண்டும். சிறியவர்களிடம் அழகான முறையில் பேச வேண்டும். அழகாக பேசி அவருடன் கொஞ்சி உலவ வேண்டும். பெரியவர்களிடம் மரியாதையுடன் பேச வேண்டும். இதுதான் சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷிஃபத்தாகவும் சுன்னத்தாகவும் இருக்கின்றது. தீன் என்பது அனைவர்களும் சமம் என்று நினைக்க வேண்டும். உண்கின்ற உணவாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலும் அனுசரிப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். திட்டக்கூடாது, மற்றவர்களை திட்டுவது, மற்றவர்களை அடிப்பது, கோபமாக இருப்பது, இவை அனைத்தையும் கட்டுப்படுத்தி வாழ வேண்டும். நாம் செய்கின்ற வேலை, நாம் செய்கின்ற உழைப்பை கொண்டு நம்முடைய பிள்ளைகளையும், நம்முடைய தாய் தந்தைகளையும் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய கஷ்டத்தை கொண்டு உழைக்க வேண்டும். நம்முடைய கஷ்டத்தை கொண்டு பணத்தை சம்பாதிக்க வேண்டும். உழைத்தால்தான் ஊதியம் உண்டு. உழைத்தால்தான் வெற்றி இருக்கின்றது. உழைப்பில் தான் வெற்றி இருக்கின்றது. தீனுக்காக இருந்தாலும் சரி, உலகத்துக்காக உழைத்தாலும் சரி, அனைத்திலும் உழைப்பு தான் வெற்றியை கொடுக்கும். ஃபஜர் தொழுகையை சரியான முறையில் தொழுது வர வேண்டும். அனைத்து ஐவேளை தொழுகையில் ஃபஜர் தொழுகை மிகப்பெரிய தொழுகையாக இருக்கின்றது. அந்த தொழுகையை யார் தொழுகிறாரோ அந்த நாள் முழுவதும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வதாக அல்லாஹ் வாக்களிக்கின்றான். ஃபஜர் தொழுது வேலைக்கு செல்ல வேண்டும். ஒருவர் ஃபஜர் தொழுதுவிட்டு தன்னுடைய வேலையை செய்வாரானால் அதில் பர்க்கத் இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். பர்க்கத் என்பது அனைத்து விஷயத்திலும் இருக்கின்றது. பர்க்கத், ரஹமத் என்பது அனைவர்களுக்கும் கிடைக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் பர்க்கத் என்பது யார் ஒருவர் பயபக்தியுடன் அல்லாஹ்விற்கு பயந்து இருக்கின்றாரோ அவருக்கு வாழ்க்கையில் பர்க்கத்